அன்பினாவியானவரே. கரங்களை உயர்த்தி, எல்லாருமே கரங்களை உயர்த்தி. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கைகளை அசைப்போம். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உண்மையான சேற்று நின்றே தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்று நின்றே தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எல்லோரும் கரங்களை வைத்து துதிப்போமா? ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் சனிக்கிழமையிலே இந்த தியான இல்லத்திலே இன்னைக்கு ஒரு கூடி வந்திருக்கிறோம். இந்த நாள் ஒரு மகிமைக்குரிய ஒரு நாளாக, ஆண்டவர் ஒரு இரட்சணியத்துக்குரிய ஒரு நாளாக, மீட்புக்குரிய ஒரு நாளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதோ பரலோகத்தை எல்லாம் இந்த மாதத்தில் நாம் சிந்தித்து பார்க்க, பரலோக அன்னையுடைய விழாவை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாம் கொண்டாட ஆண்டவர் நம்மை தயாரிக்க இந்த மாதத்தில் நம்மை அழைத்திருக்கிறார். ஆக நாம் அனைவரும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக விண்ணகத்தை சார்ந்தவர்கள். பவுலடியார் சொல்வது போல, நமக்கு மன்னகமே நமக்கு தாய்நாடு என்று சொன்னது போல, விண்ணகமே நம் ஒவ்வொருவருக்கும் விண்ணக வாழ்வாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். விண்ணக வாழ்வு எப்பொழுதுமே நம்மை வழிநடத்தக்கூடியதாக, நாம் அனைவரும் விண்ணகத்துக்குரியவர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்ற நம்மையே ஒப்புக் கொடுப்போம். ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவருடைய அருளை இரக்கத்தை வேண்டி வந்திருக்கிறோம். மகளே, நீ அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்குள்ள நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று ஆண்டவர் தியான இல்லத்துல இன்னைக்கு ஜெபிக்க வந்திருக்க ஒவ்வொரு ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வாதத்தால், இன்னைக்கு ஆவியுடைய வல்லமையால் ஆண்டவர் இன்னைக்கு பலப்படுத்துகிறார். ஒவ்வொருவருடைய அருக்கரத்தால் இன்னைக்கு நிலைப்படுத்துகிறார். குறைகளோடு வந்திருக்கலாம், நோய்களோடு வந்திருக்கலாம், சாத்தானுடைய தொல்லைகளோடு வந்திருக்கலாம். என்ன செய்வது, நான் எப்படி என்று ஆண்டவர் இன்னைக்கு மகனே மகளே கலங்காதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்கிறார். இதோ நீ பரலோகத்தை சார்ந்தவள், விண்ணகத்தை நீ சார்ந்தவள் என்று சொல்கிறார் ஆண்டவர். இதோ நீ மன்னகத்துக்குரியவர் அல்ல, மாறாக நீ விண்ணகத்துக்கு என்னோடு நீ அழைக்கப்பட்டவள். ஆண்டவர் ஒவ்வொருவருமே அன்போடு வாஞ்சையோடு அழைக்கின்றார். இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அஞ்சாதே, பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், என் பிரசன்னம் எப்போது உன்னோடு. நம்மை மீட்கின்ற கடவுள், யாக்கோவின் கடவுள், அபிரகாமின் கடவுள், ஈசாக்குடைய கடவுள் இதோ நம்ம மத்தியில இருக்கின்றார். ஆண்டவரே, எங்க 2-3 பேர் என் நாமத்திலே குழுமி இருக்கிறார்களோ அது மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு அபிஷேகத்தால் நம்மை நிரப்ப இருக்கிறார். இயேசுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தொழிலை இந்த ஆகஸ்ட் மாதத்துல எந்த நோக்கத்துக்காக, எந்த விண்ணப்பத்திற்காக இன்னைக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்கள்ல இன்னைக்கு ஒப்புக் கொடுப்போம். நிச்சயம் ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளது என்று சொல்வது போல, ராயப்பர் சொல்வது போல இயேசுடைய கரங்களில நம்ம ஒப்புக் கொடுப்போம். எசாயா புத்தகத்துல சொல்லப்படுவது போல ஆண்டவருடைய கையிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தக்கூடியவர். அருளினால், இரக்கத்தினால் நம்மை நிரப்பி இந்த நாள் முழுமையாய் ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாக, ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் நம்மை தொடும்படியாக இயேசுடைய கரத்திலே வேண்டுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இன்னும் நம்ம நல்ல சத்தமா சொல்லலாம். எல்லாம் பையனை களைப்புல இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம் ஃபாதர். இன்னும் எங்களுக்கு அந்த ஆவியானவர் எல்லாம் சத்தமா சொல்லலாம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இன்னும் கூட இருக்கு, இன்னும் குரல் இருக்கு, நீங்க எழுப்பலாம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அனைவரும் அமருவோம். ஆண்டவர் நம்மை இந்த தியான இல்லத்தில் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எவ்வளவோ வேலைகள், எவ்வளவோ பணிகள், எவ்வளவோ இந்த முதல் சனி இன்னைக்கு நாம் நம்பிக்கையோடு வந்திருக்கோம். ஆகஸ்ட் மாதத்தில் எந்திரி கிளம்பு, இன்னைக்கு தூங்காத, எந்திரி, வண்டி வந்துடும், பஸ் வந்துடும், எல்லாம் அப்படியே விறுவிறுப்பா பரபரப்பா வந்து சேர்ந்து அப்பாடா இந்த தியான நிலையத்துக்கு வந்தாச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் வீட்டை நினைக்கிறோம், இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கீங்க, இன்னும் வீட்டை மருத்துவமனையை நோயை மாத்திரையை இன்னும் நினைக்கிறோம், நிறைய பேர் இருக்கீங்க. இன்னும் இங்கே வந்து உட்காந்த பிறகு கூட சிந்திப்போம். ஆண்டவர் நம்மை அழைத்துட்டார், தியான நிலையத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம உள்ளத்தை இதயத்தை ஆண்டோட ஒப்புக் கொடுக்குறோம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் சொன்னாலே ஆண்டவர் நம்மை பரலோகத்துக்கு நம்ம இன்னைக்கு அழைத்து செல்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் பரலோகத்துக்கு நம்ம அழைத்து செல்கிறார். பரலோக மாதா, இந்த ஆகஸ்ட் மாதம் சொன்னாலே மாதா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட இந்த மாதத்தில் என்ன செய்கிறோம்? தியானிக்கிறோம். இந்த மாதத்தில் அது முதல் சனிக்கிழமை தேவ மாதாவுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாள் தேவ மாதாவுக்கு ஒப்புக் கொடுக்குற நாள். அது ஆண்டவரத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்றார். இயேசுடைய கரங்களை நம்ம ஒப்புக் கொடுப்போம். லூக்கா நற்செய்தி வாசிப்போம். இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்? 4ஆம் அதிகாரம் வாசிங்க, 43வது வசனத்தை படிங்க. இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்? லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 43வது இறைவசனத்தை வாசிங்க. இந்த மாதம் முழுமையாக நம்ம இறையரசை யோசிக்கிறோம். விண்ணரசு, இறையரசு, நிலை வாழ்வு, இதுதான் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம சிந்திக்கக்கூடிய கருத்து. ஆகஸ்ட் மாதத்துக்கு இறையரசு, விண்ணரசு, நிலை வாழ்வு, இதுதான் இந்த மாதம் முழுமையாக ஆண்டவர் நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். இந்த உலகம் உனக்கு நிலை அல்ல, நிலையற்ற உலகம். வாசிப்போம் லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு எதற்காக அனுப்பப்பட்டார்? அவரோ, மைக்கில் படிங்களே, கொஞ்சம் மைக் கொடுங்க. இப்போ எல்லாரும் கேட்பாங்கல்ல, எல்லாம் கேட்க ஆர்வமாக இருக்காங்க இன்னைக்கு இறைவாதை அவரோ அவர்களிடம் நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சி பற்றிய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இதற்காகவே நான் அனுப்பப்படுகின்றேன். இதற்காகவே நான் அனுப்பப்படுகிறேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்ப இயேசு எதற்காக அனுப்பப்பட்டார்? இறையாட்சியை அறிவிக்க, இறையாட்சியை இந்த உலகத்திலே கொடுக்க. மார்க் நற்செய்தியில் படிக்கிற 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்றார், மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், ஏனெனில் விண்ணரசு என்னாச்சு? நெருங்கி வந்து விட்டது. விண்ணரசு நெருங்கி வந்துருச்சு. The time has come. The time has come. நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய இதயத்தை நம்ம தயார்படுத்தணும். ஆமாம், யூபிலி ஆண்டு 2025ஆம் ஆண்டு. இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. இந்த ஆண்டு உலக ஆயர் மாமன்றம் நிறைவு பெறக்கூடிய இந்த வருடத்தில் நம்ம இருக்கிறோம். ஆயர் மாமன்றம், சினட், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சினடாலிட்டி நிறைய கருத்துக்களை எழுதி கொடுத்துருப்பீங்க. எல்லாம் உடைய கருத்துக்கள், எல்லாம் சிந்தனைகள், திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, உலக ஆயர் மாமன்றத்திற்காக எல்லாம் பல தயாரிப்புகள் நம்ம எல்லாம் செய்திருக்கிறோம். அப்போ அந்த சூழ்நிலையில் எல்லாம் திருச்சபையில் பயணிக்கிறோம். எதை நோக்கி பயணிக்கிறோம்? அதான் முக்கியம். நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம்? எதை நோக்கி நம்ம எல்லாரும் பயணிக்கிறோம்? எதை நோக்கி? இறையரசு நோக்கி நம்ம எல்லாம் பயணிக்கிறோம். இயேசு அதற்காக தான் வந்தார். இயேசு இந்த இறையரசு இந்த உலகத்தில் நிறுவதான் வந்தார். இயேசு அதைத்தான் நமக்கு அறிவிச்சார். 4 நற்செய்தியாளர்னு பார்க்குறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 நற்செய்தியாளருமே எந்த கருத்தை மையப்படுத்துகிறாங்க? இந்த இறையரசர் தான் சொல்கிறாங்க, விண்ணரசர் தான் சொல்கிறாங்க. இயேசு அதை தான் போதிக்க வந்தார். இயேசு அதுக்கு தான் நிறைய ஓமைகள் நிறைய பார்க்குறோம். கடுகு விதைப்பவர் ஓமை நிறைய பார்க்குறோம். இயேசுடைய ஓமை, புளிப்பு மாவு, நிறைய ஓமைகள், திராட்சை தோட்டம், எல்லாம் அந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஓமையெல்லாம் இயேசு பேசுகிறார். நிறைய குணமளிக்கின்றார் இயேசு. நோயாளிகள் நிறைய 4 நற்செய்தியாளரும் பார்த்தா என்ன ஏற்படுது? 3 மத்தேயு, மார்க்கு, லூக்கா. பாதி பகுதி என்ன இருக்கு? எல்லாம் இயேசு யாரை குணப்படுத்துறாரு? நோயாளிகளை குணப்படுத்துறாரு. உடல் மன நோயாளிகள், சாத்தானுடைய தொல்லைகள், தீய சக்தியில் இப்படி இருப்பார், எல்லாரையும் ஆண்டவர் சுகப்படுத்துறார். எதுக்கு? அந்த இறையரசை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இறையரசின் படி நம்ம நடக்கணும். இறையரசு தான், அதுக்கு தான் வந்தேன். இவன் ஒரு பெரிய ஒரு பணக்கார இயேசுல வந்து கேட்குறான். என்ன கேட்குறான்? இயேசுவே, நான் நிலை வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும்?
அது வேற வார்த்தை. இறையரசுக்கு இன்னொரு வார்த்தை என்னது? நிலை வாழ்வு. அதான் நிலை வாழ்வு. நான் வேற என்ன செய்யணும்? போய் உன்னிடமில்ல வெற்றி நீ என்ன செய்ய? ஏழைகளுக்கு கொடு. அவன் எப்படி போறான்? சந்தோஷமா போனானா? எப்படி போனான்? எனக்கு தெரியுமா? தான் நச்சை படிச்சிருப்பீங்களே. எப்படி போனான்? கொடுக்கணும்னு சொன்னா மனசு வருமா? கொடுக்கணும்னு சொன்னா மனசு வருமா? வாங்கணும்னு சொன்னா மனசு வருமா? வாங்கணும்னு சொன்னா சந்தோஷம் தான் ஃபாதர். என்ன கொடுத்தாலும் வாங்க, எனக்கு இந்த கை என்ன, இந்த கை என்ன, கடவுள் 2 கை தான் கொடுத்துருக்காரு, இன்னொரு 3 கை கொடுத்துருக்க கூடாதான்னு நிறைய பேர் வாங்குறதுக்கு ஆசை. ஆனால் கொடுக்கணும்னா அது எப்படி ஃபாதர்? அது எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு இருக்கிறதா ஒரே பிள்ளை, எனக்கு இருக்கிறதா 2 பிள்ளை, எப்படி நான் திருச்சபைக்கு நான் எப்படி கொடுப்பேன்? எப்படி நீ அவங்கள அருட்பணியாளரோ அருட்சகோதரியா எப்படி நான் அனுப்புவேன்? நீங்கள் யோசிக்கிறோம். நம்ம இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அழகா பவுலடியார் சொல்றாரு, கொலோசிய மடல்ல சொல்றாரு. நம்ம என்ன சொல்றாரு? நீங்க இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அப்ப எந்த உலகத்தை சார்ந்தவங்க? நம்ம எல்லாருமே எந்த உலகத்தை சார்ந்தவங்க? இங்கெல்லாம் சொல்லுவீங்க அடியே விட்டாங்கன்னு, வீட்டுக்கு போனாதான் தெரியும். விண்ணகமா அதை பார்த்துக்கலாம். அது எப்போ வருது, எங்கே வருது, எப்போ வருது, அப்போ பார்த்துக்கலாம். இப்பயே நான் என்ன பண்ணுவேன்? உன்னை விட்டு வைக்க மாட்டேன், உன்னை விட மாட்டேன், உன்னை ஒரு வழி பண்ணுவேன்னு சொல்லுவோம். இங்கே அப்படியே தயங்கி சொல்கிறீங்க. நம்ம எல்லாருமே விண்ணகத்தை சார்ந்த மாதிரியா இருக்கும். விண்ணகத்தை சார்ந்தானே எப்படி இருக்கணும்? பிரகாசமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஒளிரும் சுடர்களாக திகழுங்கள் சொல்றார். ஏசு சொல்றார், நானே உலகின் ஒளி. ஏசு சொல்றாரு, ஒளியா சொல்றாரு. நான் ஒளின்னா லைட்டை பார்க்காதீங்க சாமி, ஒளினா எங்களுக்கு இந்த லைட்டு தான் தெரியும். ஏசு இந்த லைட்டையா சொன்னார்? இது சும்மா ஒரு 500 வாட்ஸு 1000 வாட்ஸு. இதை விட ஏசு எப்படி இருக்கிறாரு? பிரகாசமாக இருக்கிறாரு. நற்கரையில் பார்க்குறீங்க ஏசுடைய ஒளி அவ்வளோ ஊடுருவக்கூடிய அந்த ஒரு வல்லமையில் இருக்கிறார் ஏசு. நம்ம முகம் எப்படி இருக்கு? நம்முடைய முகம் எப்படி இருக்கு? ஏன் சாமியை கேட்குறிய? முகரை கட்ட அப்படியே இருட்டா வாடி போய் வதங்கி, இதெல்லாம் ஒரு முகமா? நான்லாம் ஒரு ஆளா? இதெல்லாம் எனக்கு முகமா சரியா? நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம்? நம்ம சலிப்பா நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப தொய்வா நம்ம தாழ்வு மனப்பான்மையோடு பார்த்துருவோம். ஆமாம், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவோமா? யாராவது சொல்லுவீங்களா? அப்படி நான் நல்லா இருக்கேன் ஃபாதர், என் முகம் நல்லா இருக்கு சொல்லுவோமா? என்னத்தை ஆண்டவர் படைச்சிருக்காரு. அந்த கண்ணாடி முன்னாடி பேசுவா, பார்த்துருக்கீங்களா? கண்ணாடி முன்னாடி தான் பேசுவார் நிறைய பேர். இதெல்லாம் ஒரு முகமா? என்ன போய் இப்படி படைச்சிட்ருக்காரே கடவுள், அவளை பாரு எப்படி இருக்கிறா, பலன்னு நினைக்கிறோமா இல்லையா? எப்போவுமே அடுத்தவரோட என்ன செய்வோம்? நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். கம்பேரிஷன் எப்போவுமே அடுத்தவங்களோட நம்மையும் நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இறையரசுக்கு விண்ணரசுக்கு நம்ம தயாராகணும். என்ன செய்யணும்? நம்மையே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதான் சொல்கிறார், உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உன் அயலான் மீது என்ன செய்ய? அன்பு காட்டு. இப்போ அயலான் மீது அன்பு காட்டணும். முதல்ல யார் அன்பு செய்யணும்? முதல்ல யாரம்மா அன்பு செய்யணும்? அம்மா அதுக்குள்ளே தூக்கத்துக்கு போயிட்டாங்க. இப்பயே ஃபாதர் நான் விண்ணகத்து பயணத்தில் இப்பயே இருக்கேன்னு அப்படியே அசந்துட்டாங்க. தாளாட்டுறது போல இருக்கு போலக்கு. இப்பயே யோசிக்கிறீங்க விண்ணகத்தை பற்றி. இப்போ ரொம்ப டீப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா அவிலா தெரசம்மா, கார்மேல் சபை புனித அவிலா தெரசம்மா என்ன சொல்லுவாங்க? சில நேரத்தில் அவங்க சகோதரி என்ன செய்வாங்க? ஜபத்தில் தூங்கிடுவாங்களாம். உடனே ஒரு சகோதரி போய், ஏம்மா பாருங்க அந்த சிஸ்டர் தூங்கிட்டே இருக்க ஜபத்தில். உடனே அவிலா தெரசம்மா என்ன சொன்னாங்களாம்? தூங்குறத பற்றி நீ கவலைப்படாத, தூங்குறதே என்னது? அதே ஜபந்தான். அதனால் நீங்கள் ஜெபிக்கிறீங்க சரியா? அப்பா எல்லாம் சந்தோஷத்தை பாருங்க. ஃபாதர் தூங்குறது ஜபம்னு சொல்லிட்டீங்களே. நான் சொல்லலை, யார் சொல்கிறா? அவிலா தெரசம்மாள், தூய அவிலா தெரசம்மாள் அவங்க தான் சொல்கிறாங்க. தூங்குறதே ஜபம் தான். அவங்க தூங்கினாலும் கடவுளோட நம்மளுடைய நினைப்பு எங்கே இருக்குது? மனசு எங்கே இருக்குது? அதைத்தான் ஆண்டவர் பார்க்குறாரு. விண்ணரசு எங்கே? இங்கேயே அங்கேயே இல்லை, எங்கே இருக்குது? ஆண்டவர் எதை நிறுத்துறாரு? சின்ன ஒரு குழந்தையை தூக்கி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீங்கள் குழந்தைகளை போல மாறாவிடில் எங்கே வர மாட்டீங்க? எங்கே வர மாட்டீங்க? விண்ணரசு இப்போ வார்த்தையே சொல்ல தயங்குறீங்க நீங்கள். விண்ணரசு பாரு, விண்ணரசு வருமா, கிடைக்குமா? தயங்குற வார்த்தை கூட போல்டாக சொல்ல மாட்டீங்க. இவருங்க அப்படியே தயங்குறீங்க. கிடைக்கும், அதான் நம்பிக்கை. திருச்சபை என்னது? பயணம் செய்யக்கூடிய திருச்சபை. நம்ம எல்லாருமே பயணிகள், எல்லாருமே தான். குருக்கள், சகோதரிகள், திருத்தந்தை, எல்லாருமே ஆயர்கள், கருதினால்மார், எல்லா அன்பியத்திற்கு எல்லா பொதுநிலையினர் எல்லாருமே என்னது? திருச்சபை. எல்லாம் சினோடாலிட்டி, எல்லாரும் சமந்தான். இதில் யாரும் உயர்ந்தது அப்படிலாம் கிடையாது. அதுக்கு தான் இந்த சினோடாலிட்டி. நம்முடைய திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொன்னார்? பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப், எதிர்நோக்கின் பயணிகள். நம்ம எல்லாருமே பயணம் செய்கிறோம்.
எல்லாரும் பயணம் செய்கிறோம் அப்படின்னு நம்ம உணரணும். எல்லாருமே பயணம் செய்கிறோம் எங்கே நோக்கி, அதான் தேணும். எங்களுக்கு டிக்கெட் எடுக்கணும், பயணம் செய்யணும். அவ்வளோ வழக்கமாக டிக்கெட் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? ட்ரெயினில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலுமே எடுப்போமா இல்லையா டிக்கெட்டு? விண்ணத்துக்கு டிக்கெட் எடுத்தாச்சா யோசிப்பீங்க. விண்ணகமா எப்போ ஃபாதர் போகிறோம், எங்கே போகிறோம், என்னைக்கு போகிறானே தெரியாமல் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ மருந்துலையும் மாத்திரையிலையும் என்னமோ ஓடுது. ஒரு அம்மா கேட்டேன், எப்படிம்மா போகுது வாழ்க்கை? ஏதோ போகுது ஃபாதர், மருந்தும் மாத்திரையிலையும் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. இன்னைக்கு போவேனான்னு தெரியல, நாளைக்கு போவேனான்னு தெரியல, எதுக்கு என்ன வச்சிருக்காருன்னே தெரிலக்கா. அவள் போயிட்டாக்கா, போன மாதம் அவள் வாட்டுக்கு போயிட்டாக்கா. என்ன 50 வயசுலேயே போய் சேர்ந்துட்டா, 55 வயசுலேயே போயிட்டா. என்ன ஏன் ஆண்டவர் இந்த 80 வயசுலையும் 70 வயசுலையும் இப்படி போட்டு என்ன அலக்கழிக்கிறாரு? அதானே சொல்லுவீங்க, அதானே சொல்லுவீங்க. என்னமோ தெரியலை, ஏதோ போகுது வாழ்க்கை, ஏதோ போகுது வாழ்க்கை. சலிப்போடு இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? சலிப்போடு இருக்கு. சில பேர் கேட்டால் நல்லா இருக்கேன், என்னத்த வாழ்க்கை, என்னத்த குடும்பம், சலிப்பு. ஒரு குடும்ப தலைவரை கேட்டாலும் சரி, தலைவியை கேட்டாலும் சரி, ஒரு நல்ல ஒரு வயது நிரம்பி ஒரு 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கு அவங்கள கேட்டாலும் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு என்னது? அதே சலிப்பு தான். சரி, கல்யாணம் ஆனால் இப்போ கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கும் அதே சலிப்பு தான். ஏன்டா நான் இப்போ தான் தெரியுது ஃபாதர், ஏன்டா நான் இப்போ கல்யாணத்தை ஏன் இப்போ முடிச்சேன்னு எனக்கு இப்போ தான் தெரியுதுன்னு. எப்போ? 2 வருஷத்துலேயே சொல்லாலும் உண்டு, 1 வருஷத்துலேயே சொல்லாலும் உண்டு. ஆமாம், கல்யாணம் முடிச்சு என்ன ஆயிடுறாங்க? அப்படியே கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. ஆமாம், நல்லா தான் ஃபாதர் இருந்தேன், நான் நல்லா தான் இருந்தேன், என்னன்னு தெரியல, எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நான் கல்யாணம் முடிச்சு பார்த்தா அப்படி என்ன ஆயிட்டேன். ஏன்டா அதை முடிச்சோன்னு ஒரு திருப்தி இல்லை. என்ன இல்லை? திருப்தி. எத்தனை பேர் சந்தோஷமாக சொல்ல முடியும்? இங்கே தியானத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கோம், ஃபாதர் குடும்ப வாழ்க்கையில் 20 வருஷம் சந்தோஷமாக இருக்கேன், நிறைவாக இருக்கேன் சொல்லக்கூடிய யாராக இருக்கீங்கன்னா சொல்லுங்கள் பாப்பா, கை தூக்கி. ஏன் ஃபாதர் இதை வேற நினைக்க வைக்கிறீங்க? சில பேருக்கு சொன்னாலே மன கஷ்டமாயிரும். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம் தான் நாங்கள் தியான இல்லத்துக்கு வந்திருக்கோம். அப்பாடா போதும், இந்த வீடு என்னைக்கும் பிரச்சனை, என்னைக்கும் சண்டை, இந்த முதல் சனிக்கிழமை தியான இல்லத்துக்கு போகிறேன், போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல பேர் வந்திருக்கலாம். சில பேர் வந்திருக்கலாம், போகிறேன் இன்னைக்கு தியான இல்லத்துக்கு போகிறேன், ஆண்டவர் என்னை தொடட்டு இன்னைக்கு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட சில பேர் வந்திருக்கலாம். ஆமாம், எதுக்கு? நல்லவைக்காக. சரியா? நம்ம போராட்டம் வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு மனுஷன் வாழ்க்கை என்னது? இறை அரசுக்கான பெரிய ஒரு போராட்டம். நம்ம சொல்லிட்டோம், குழந்தைகளை போலன்னு சொல்லியாச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார் குழந்தைய தூக்கி. ஏன்னா சீடர்கள் மத்தியில் போராட்டம், நீ பெருசா நான் பெருசா. சீடர்கள் பேசிட்டு வர்றாங்க, இயேசுவோட வரும்போதே வர்றாங்க, நீ பெருசா நான் பெருசா. நம்ம வீட்டில் பேசுவோம்ல, மாமி பெருசா மருமக பெருசா. அதான் நடக்குது வீட்டில். இந்த வீட்டில் யார் பேச்சா கேட்கறது? இந்த வீட்டில் யார் பேச்சா கேட்கறது? பாவம், கணவர் மாதிரி தான் பாவம் இன்னைக்கு. உண்மையில்தான், யார் பேச்சா கேட்கன்னு தெரியல. அம்மா பேச்சா கேட்கட்டா ஒரு பிரச்சனை, இங்கே பொண்டாட்டி பேச்ச கேட்டால் அம்மா கோபம். 2 கடையில் யார் கஷ்டப்படுறா? கணவர் மாதிரி தான் ரொம்ப பாவம் இன்னைக்கு. இன்னைக்கு நிறைய பெண்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கீங்க தியான இல்லத்தில். இன்றைக்கி நிறைய பெண்கள் தான் வந்திருக்கீங்க. ஏன்னா ஆண்கள் சொல்ல முடியாது, நிறைய மன கஷ்டப்படுறாங்க. உண்மையில தான் நிறைய ஆண்கள் சொல்ல ரொம்ப பேச மாட்டாங்க. என் வீட்டுக்காரர் பேச மாட்டார் சாமி. சில பேர் மனைவிமார் அதுக்கு மேலே, என் வீட்டுக்காரர் இப்படி தான் இருப்பார், ஒன்றும் பேச மாட்டார், அவர் அப்படியே தான் இருப்பார். அப்படி கிடையாது. ஆண்கள் மனதுக்குள்ளே என்ன செய்வாங்க? அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக என்ன நடந்தாலும் சரி, என்ன நேர்ந்தாலும் சரி, மனதுக்குள்ளே அதுக்காக அவங்க பேச மாட்டான்னு என்ன செய்யக்கூடாது? முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது. அதில் ஆண்களும் பேசக்கூடியவர்கள். அதுதான் சொல்ல வரேன், ஆண்களும் பேசவில்லைன்னு சொன்னாங்க. தாய் அன்பு தான், தாய் தான் அன்பு, அம்மா தான், அம்மா என்றாலே அன்பு. பாட்டு கூட உண்டு, அம்மா என்றாலே அன்பு அப்படிலாம் இருந்தது. இன்றைக்கி அம்மானாலே பிள்ளை என்ன சொல்லுது? ஐயோ ஃபாதர் மம்மி சொல்லாதீங்க, ஒரே டென்ஷன். சொல்லுது. ஒரு 200 பிள்ளைங்க கல்லூரி மாணவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு மீட்டிங், அவங்களுக்கு எல்லாருக்குமே மீட்டிங், கல்லூரி மாணவிகள் எல்லாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த சமுதாயத்தில் என்ன பிரச்சனை? அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி, உங்களுக்கு சமுதாயத்தில் என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நிறைய பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள். உடனே ஒரு பிள்ளை வந்தது, முதல் பிரச்சனை எங்களுக்கு வீட்டில் எங்கள் அம்மா தான் ஃபாதர் எனக்கு பிரச்சனைன்னுது. ஆமாம் ஆமாம், புதிராக இருக்குது, நம்ம கேட்கவே தான் இருக்குது. என்னடா அது? நம்ம நினச்சா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அப்பா அம்மா தாய் அம்மா மம்மி. மம்மி இன்னைக்கு டம்மி, இன்னைக்கு மம்மி இன்னைக்கு டம்மி. ஆமாம் ஃபாதர், என்னதான் இருந்தாலும் வீட்டில் என்னதான் நான் உழைச்சி போட்டாலும், என்னதான் நான் செஞ்சாலும், இந்த வீட்டில் எனக்கு
என்ன இல்லை? நிறைய பெண்கள் அடிக்கடி சொல்கிறது என்னது, இந்த வீட்டில் எனக்கு மதிப்பில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எசாயா புத்தகத்தில் 43ஆம் அதிகாரம் என்ன சொல்றாரு? 4ஆம் வசனம் சொல்றாரு, என் கண்ணுக்கு நீ விலையேற பெற்றவள், என் கண்ணுக்கு நீ மதிப்புள்ளவள். சரியா? நம்ம ஒவ்வொருத்தரும் மதிப்புள்ளவரை நம்ம நினைக்கணும். நம்ம தான் நினைக்கணும், நான் தான் மதிப்புள்ள, கடவுளுடைய பார்வையில் நான் எப்படிப்பட்டாலே நான் மதிப்புள்ளவள் நம்ம நினைக்கணும் ஒவ்வொருத்தருமே. சவுக்கு மரத்தை பார்த்துருக்கீங்களா இல்லையா? சவுக்கு மரம் பார்த்துருக்கீங்களா? ஒரு கட்டடம் கட்டணும் என்ன செய்வாங்க? ஒரு பில்டிங் கட்டணும்னா சவுக்கு மரம் அதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் அதே சமயம் அந்த பில்டிங் வேலை முடிஞ்சுட்டு என்ன செய்வாங்க? அந்த சவுக்கு மரத்தை கொண்டு போய் எங்கே போடுவாங்க? ஒரு ஓரத்தில் கொண்டு போய் போட்டுருவாங்க, அவ்வளோதான். ஆனால் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு எந்த மரத்தை வைப்பாங்க? வீட்டு கிரகப்பிரவேசம் நீங்களாம் வச்சுருப்பீங்களே, எல்லாம் புது வீடு கட்டி எங்கே வைப்பீங்க? வீட்டுக்கு முன்னாடி என்ன மரம் வைப்பீங்க? என்ன மரம்? தேக்கு வாழை மரம். வாழை மரத்தை தான் வைப்போம். அது ஒரே நாள் தான், காலையில் வைக்கிறது, சாயந்தரம் என்ன ஆகும்? அப்படியே கருகி அப்படியே வாடி வதங்கி அது போயிடும். ஒரு நாள் தான் அதுக்கு மதிப்பு. ஆனால் இந்த சவுக்கு மரம் என்ன ஆகும்? ஓரத்தில் போட்டது நீ அடுத்த பில்டிங் கட்டுறதுக்கும் என்ன இது என்னைக்கும் பயன்படும். ஆனால் இந்த சவுக்கு மரம் வெளியே இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? பார்வையில் யாருக்காவது தெரிய வருமா? ஃபங்க்ஷன் வீடு கட்டி முடிய வரவங்க யாருக்காவது தெரியுமா? இந்த வீடை கட்டுறதுக்கு இந்த சவுக்கு மரம் தான் பயன்படுத்துன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதுபோல தான் குடும்பத்தில் அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். குடும்பத்தை கட்டி எழுப்புக்கணும் யார்? தாயும் தந்தையும். வெளியே தெரியாது, நம்ம படுற கஷ்டம் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒருத்தருக்கு தெரியும். நீ வழக்கை செய்வது இடக்கை அறியாது இருக்கட்டும். அதான் ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் நம்ம என்ன நினைக்கலாம்? அந்த இறை அரசுக்கு நம்ம எல்லாம் போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் அப்படி தான் சொல்கிறார் ஆண்டவர். எப்படி போகணுமா இறையரசுக்கு? இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் என்றால் அது ரொம்ப கஷ்டம். இறையரசு நுழைவு அவ்வளோ எளிது நினச்சிட்டிங்களா? முடியாது, ரொம்ப கஷ்டம். கார்மல் சபை புனிதை மூவரு கடவுளுடைய எலிசபெத் அருமையை சொல்கிறாங்க, நான் மன்னகத்திலேயே என்ன செய்கிறேன்? விண்ணகத்தை காண்கிறேன் அப்படின்னாங்க. ஆமாம், இந்த 1925 புனிதரானாங்க. யார்? குணத்தெரசம்மாள். இந்த 2025 100 வருஷம் ஆச்சு அவங்க புனிதராகி. குணத்தெரசம்மா கார்மல் சபை புனிதை வாழ்ந்தது 24 ஆண்டுகள். இந்த உலகத்தில் வாழ்ந்தது 24 ஆண்டுகள். அவங்க என்ன சொல்கிறாங்க? இயேசுவின் கையில் நான் ஒரு பந்து போல இருக்கிறேன், இந்த சின்ன வயசுல என்னது விண்ணகத்தை காண்கிறேன் என்று அவங்க தன்னுடைய தாழ்ச்சியிலையும் தன்னுடைய எளிமையிலும் அதெல்லாம் இருந்தாங்க. அதான் சொன்ன, எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே அப்படின்ட்டார். அந்த எளிய உள்ளம், தாழ்ச்சி நிறைந்த உள்ளம், அன்பு நிறைந்த உள்ளம், கனிவு நிறைந்த உள்ளம், இதுதான் என்னது நம்ம எல்லாரையும் நம்முடைய வாழ்க்கை என்னாகும்? உயர்த்தும். அப்போ அத்தையோர் உள்ள வரணும், நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதுதான் தேவை. அங்கே தான் ஜபம் வருது நமக்கு. அந்த ஜபத்தில் தான் என்னது? இப்போ சிலுவை அருளப்பர் அவங்க வாழ் என்ன அவர் கேட்டார்? ஆண்டவர் அவர் காட்சி கொடுத்தாரு, சிலுவை அருளப்பர் காட்சி கொடுத்தாரு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அவர் ஏற்கனவே 9 மாதம் அவர் துன்பப்பட்டார், சிறையில் அவர் அனுப்பப்பட்டார். 9 மாதம் அவருக்கு சிறை, அவருக்கு ஒன்றும் கிடைக்கல, சிலுவையில் இருந்தார். அப்போ அவர் அவ்வளோ துன்பப்பட்டும் அவருடைய வாழ்வில் ஆண்டவர் வெளிப்படுறாரு, சிலுவை அருளப்பர் வெளிப்படுறாரு, கேட்குறாரு உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு நம்ம கேட்டால் என்ன கேட்போம்? காட்சி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த தியானம் இல்லத்தை இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு காட்சி கிடைக்குது. ஆண்டவர் மகளே உனக்கு என்ன வேணும்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? நிறைய இருக்கே பார்த்தாரு, எதை சொல்கிறேன்னு தெரியலையே, நிறைய தேவையோடு தான் வந்திருக்கோம் இந்த தியானம் இல்லத்துக்கு இன்றைக்கி இந்த ஆகஸ்ட் மாதம். அப்படி யோசிக்கிறோம், எதை சொல்லணும்னு யோசிக்கிறோம். அப்படி தானே? எதை கேட்பீங்க? டக்குன்னு சொல்லுங்க, எதை கேட்பீங்க? ஆண்டவர் மகளே உனக்கு என்ன வேணும்னா என்ன கேட்பீங்க? இப்படி அமைதியாக இப்படியா இருப்பீங்க? இருக்கவே மாட்டீங்க. ஆண்டவர் எப்படா வெளிப்படுவான்னு காத்தா வந்திருக்கோம். என்ன கேட்பீங்க? யாரும் சொல்ல மாட்டீங்களே. கேட்டால் கிடைக்குமா பாதை அப்படின்னு யோசிக்கிறீங்க. அங்கே ஒரு சந்தேகம் வந்துடும், நான் சொன்னால் நடக்குமா? என்ன கேட்பீங்க? ஆண்டவர் வெளிப்பட்ட என்ன கேட்பீங்க? சுகம் கேட்பீங்க, நல்ல சுகம். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எல்லாம் நோயாளியாக இருக்கோமா? அதுதான் அர்த்தம். இல்லாதானே கேட்போம். நல்ல சுகம் வேணும். வேற வேற என்ன கேட்பீங்க? நிறைய லிஸ்ட் இருக்குது ஃபாதர், எதை சொல்கிறேன்னு தடுமாறுறீங்க தெரியுது. எதை சொல்கிறேன்னு தெரியல, தடுமாற்றம் இருக்குது. ஆனால் சிலுவையில் பேர் கேட்டார், ஆண்டவர் கேட்டார் உனக்கு என்ன வேணும்? சிலுவையில் பேர் கேட்டார் எனக்கு இன்னும் துன்பத்தை தாங்க அப்படின்னு கேட்டார். என்னடா அது, இன்னும் எனக்கு நிறைய சஃபரிங்ஸ், துன்பத்தை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டாராம். என்ன ஃபாதர்
துன்பமே வேண்டான்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ இன்றைக்கி எல்லாருமே துன்பமே வாழ்க்கையிலையும் வரும், நோயும் நொடியும் பிரச்சனையும் கஷ்டமும் பாரமும் ஒவ்வொரு நாளும் படுற தொல்லை. இந்த தியானத்தை ஆகஸ்ட் மாதம் போய் துள்ள நீங்கள் நின்று தான் வந்திருக்கேன். ஆனால் சிலுவையில் இப்படி கேட்டாரா? தான் பாருங்கள், இன்றைக்கி அவர் புனிதர். இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மிஸ்டிக் அவர். இன்றைக்கி சிலுவையில் இழப்பார், 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஆமாம், இருண்ட இரவுகள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இருண்ட டார்க் நைட், இருண்ட இரவுகள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இருண்ட இரவு படித்து பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கிற நேரம் கிடைக்கிறப்ப. எங்கள் ஃபாதர் பைபிளே படிக்க நேரத்தை காணா, நானும் இன்றைக்கி எப்படியாவது முடிச்சிடணும், இந்த வருஷம் எப்படியாவது பைபிளை படித்து முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஃபாதர் ஏகப்பட்ட பிரச்சனை வருது, அப்போ தான் தூக்கம் வருது. திருப்பி அந்த அம்மா தூங்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, தூங்கட்டும், அவளையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். அந்த அம்மா பரவாயில்ல. இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு பார்க்கணும், நம்ம எங்கே இருக்கோம், இறையரசுக்கான அந்த வாயில் எங்கே இருக்குது, அதுக்கு நான் என்ன தயாரிக்கிறேன், இந்த உலகத்திலேயே நான் என்ன தயாரிக்கிறேன், அந்த இறையரசுக்கான அந்த படிநிலையில் எங்கே போகிறேன், நம்ம தான் கேட்டு பார்க்கணும். ஆண்டவர் நிறைய சொல்கிறாரு, நிறைய வாய்ப்புகளை சொல்கிறாரு. இறையரசுக்கான அந்த வழிவகைகள், இறையரசில் நீதி, அன்பு, மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே இன்றைக்கி நீதி இருக்கா? உண்மையிலே இன்றைக்கி அன்பு இருக்கா? உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உன் அயலான் மீது நீ அன்பு காட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் வார்த்தை தான் இன்றைக்கி சிந்திப்போம். அந்த இறையரசுக்கு போனோம், நாம் என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். நம்ம அன்பு செய்ய தயாரா? நான் சரியில்லை, எனக்கு ஒன்றும் தெரியல, நம்ம பற்றியே தாழ்வு மனப்பான்மையிலே நம்ம இருந்துடுறோம். நான் சரியில்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, இது தெரியாது, என்னை பற்றி பேசாதீங்க, என்னை பற்றி பேசாதீங்க. நிறைய பேர் சொல்லதான் பேச்சு எடுக்க முடியாது. அப்போ யாரை பற்றி வீட்டில் பேசுறது? கணவர் மனைவி 2 பேர் தானே இருக்கீங்க. இல்லை நீ என்னை பற்றி பேசாதா? பக்கத்து வீட்டுக்காரில் பேச முடியுமா? இல்லை. ஒவ்வொருத்தரையும் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும். அதான் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருமே நம்முடைய செயல்களை, திருவெளிப்பாடு புத்தகத்தில் வாசிக்கிற 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், உன் செயல்களை நான் அறிவேன் ஆண்டவர் சொல்கிறார். உன் செயல்களை வாசிங்க, திருவெளிப்பாடு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிங்க. திருவெளிப்பாடு புத்தகம் இங்கே யாராக இருந்தால் கூட படிக்கலாம். திருவெளிப்பாடு புத்தகம், ரெவலேஷன், கடைசி புத்தகம் பைபிளில், 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். இலவோதிக்கேயாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது, ஆமென் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே, உன் செயல்களை நான் அறிவேன். உன் செயல்களை நான் அறிவேன். அடுத்து படிங்க. நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்தால் எத்துணை நலமாக இருந்திருக்கும். அப்புறம் இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். வெதுவெதுப்பாய் இருப்பது என்ன செய்யறாரு ஆண்டவர்? வாயிலிருந்து கக்கி விட தூக்கி போட்டுருவாராம். அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? குளிர்ச்சியா இருக்கீங்களா, சூடா இருக்கீங்களா? நீ குளிர்ச்சியா இல்லைன்றாரு. அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் உட்காரணும், குளிர்ச்சியாகனா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தானே இருக்கணும், ரொம்ப கூலிங்கான ஏசிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சூடாகவோ இல்லை, குளிர்ச்சியாகவும் இல்லை, நீ சூடாகவும் இல்லைன்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? நீயா இல்லைன்றாரு, அதுதான் அர்த்தம். வெதுவெதுப்பாக இருக்கும், மப்பும் மந்தாரம், சில நேரத்தில் மழை பெய்யும், வெயில் அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா இருண்டும். மப்பும் மந்தாரமாக எப்படி சொல்லுவாங்க, மப்பும் வெயில் அடிக்கணும், மழை பெய்யணும், ரெண்டும் இல்லை சொல்கிறோமா? ஏதாவது ஒரு நம்ம இதில் அப்படித்தான். நம்ம ஒன்று இதை செய்யணும், இல்லைன்னா இதை செய்யாமல் இருக்கணும், ரெண்டையும் பண்ணுவோம். மனசு சொல்லும் செய்யாத, போகாத, வராத எல்லாம் சொல்லும். ஆனால் அப்புறம் என்ன பண்ணிடுவோம்? நம்ம எப்படியாவது ஒரு சூழ்நிலை என்ன ஆயிடுவோம்? செஞ்சுருவோம். எப்படியாவது பாவத்தில் விழுந்துருவோம். அப்புறம் யோசிப்போம், ஐயோ ஃபாதர் என்னன்னு தெரியலையே, நான் செய்யக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன், ஆனால் என்னாச்சு? பாவத்தில் விழுந்துட்டேனே ஃபாதர். சில வேளையில் தடுமாறிடுறோம், ஒரு நிலையாக இல்லை. மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? நீர்க்குமிழி போல. மனுஷனுடைய வாழ்க்கை நீர்க்குமிழி போல. மனுஷனுடைய வாழ்க்கை காலையில் தோன்றி அப்படியே மறைகிறது போல நம்முடைய வாழ்க்கை. மனிதன் ஒரு மறைபொருள். மனிதன் எப்படிப்பட்ட ஆளு? மறைபொருள். மேன் இஸ் எ மிஸ்ட்ரி. ஆமாம், புரிஞ்சுக்கிற முடியாது. என்ன நினைக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், ஒன்றும் தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன், என்ன செய்கிறேன் தெரியாது. அறியாமல் செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம், சில தெரிஞ்சே செய்கிறோம், சில வேணும்னு தெரியும், தப்புன்னு தெரியும், ஆனால் என்ன பண்ணுவோம்? அது வேணும்னே செய்வோம். இது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு தெரியும், கடவுளுக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் நம்ம என்ன செய்வோம்?
அது வேணும்னே செய்வோம். செய்கிறோமா இல்லையா? செய்கிறோம். சிந்திப்போம். அப்போ இறையரசுக்கு அது வழிவகுக்குமா? இடுக்கமான வாயில் வழி உள்ள போக முடியுமா? ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் பணக்காரன் விண்ணரசில் நுழைய முடியாது என்று சொல்கிறார். பார்த்தீங்களா ஆண்டவர்? ஊசி காது பார்த்தீங்களா? ஊசி காது ரொம்ப சின்னது, அதிலே கூட ஒட்டகம் நுழைஞ்சிடலாம். ஆனால் பணக்காரன் விண்ணரசில் நுழைய முடியாது. பணம் இது தப்புன்னு சொல்லலை ஆண்டவர். ஆனால் என்ன இல்லை, அந்த பணக்காரன் அந்த ஏழை லாசர் என்ன செய்யல, கண்டு கொள்ளவில்லை. சரியா? அவனை கண்டுக்கலாம் போகிறான். நம்மளும் சில வேலை கண்டுக்கிறான் போவோம். பார்த்தும் பார்க்காம சில பேர் வழியில் பார்த்தா குட் மார்னிங், ஐயோ வந்துட்டாங்க. முதல்ல வந்து தெரியாதவங்களாம் பார்த்தா, தெரியாத பார்த்தா கூட தெரிஞ்சிடும். இப்போ தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஒரு ஆளை தெரியும்னா, எப்பா அவன் இந்த வழியில் வர்றான், நம்ம இந்த வழியில் போயிடுவோன்றாங்க. ஆமாம், அவனை ஏன் நான் பார்த்தேன், அவனை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஆமாம், ஒருத்தர் பார்த்தா கூட கண்டும் காணாமல் கேட்டும், சில பேர் வீட்டில் கேட்டு என்ன கேட்காத மாதிரி இருப்பான். பார்த்துருங்க, சில பேர்லாம் காதில் விழும், ஆனாலும் என்னன்னே கேட்கலக்கா. சில பேர் 60 வயசு ஆகிட்டா என்ன சொல்லிடுவாங்க, எனக்கு காதே கேட்கல. ஆமாம், ஒரு மடத்துக்கு போயிருந்தேன் அப்படித்தான். எல்லாம் 60 வயசு, எல்லாம் சிஸ்டர் மாதிரி பூரா 60 வயசு 70 வயசு 80 வயசு சிஸ்டருங்க எல்லாம். போய் எல்லாத்தையும் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு சிஸ்டர் வயசு ஒரு 70 வயசு இருக்கும். அவங்கள்ட்ட கேட்டால் நல்லா என்கிட்ட பேசிட்டாங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, ஃபாதர் நீங்கள் என்ன அவங்கள்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு காதே கேட்காது ஃபாதர் அப்படின்னு. என்னம்மா எப்படி சொல்கிறீங்க, காதே கேட்காது அப்படின்றீங்களே? அந்த அம்மா எல்லாம் நல்லா நான் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்களாம்மா அப்படின்னேன். அப்படியா? இன்னொரு சிஸ்டர் வர்றாங்க ஒரு பக்கத்தில், உனக்கு தெரியாதா, அந்த அம்மாவுக்கு நல்லா பேசும், நல்லா கேட்கும், காது நல்லா கேட்கும். சில பேர் பிடிக்கலைன்னா காது கேட்கலன்றோம். ஆளை பிடிக்கலன்னு என்னாச்சு, ஒரு சிஸ்டர் பிடிக்கலன்னு என்ன, ஐ டோன்ட் ஹியர் ஐடின்னு போயிட்டே இருக்கும். எதுக்கு பிரச்சனை, கேட்டால் தானே பிரச்சனை, கேட்டால் தானம்மா பிரச்சனை. அந்த சிஸ்டர் கேட்கலன்னு போயிடுமா? அது கேட்கும் நல்லா காதுன்னு ஒரு சிஸ்டர்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் இப்படிலாம் பேசினேன்ம்மா அப்படின்னு. அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம காது என்ன ஆயிடுச்சு, செலக்டிவ் ஆயிடுச்சு. யாருக்கு கேட்கணும், யார் சொன்னால் கேட்கக்கூடாது. கணவர் சொன்னால் சில பேர் இன்னும் அவர் இப்படி தான் பினாத்திக்கிட்டே அப்பார், அவருக்கு இதே வேலை, கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, இப்படியே என்னது புலம்பிகிட்டே இருப்பார். என் வீட்டுக்காரு புலம்பிகிட்டே இருப்பார் அப்படி சொல்லிடுவோம். சில நேரம் கேட்குறது என்னது, விரும்பி கேட்குறது கேட்போம், சில நேரத்தில் சிலதை கேட்க மாட்டோம். செலக்டிவ். நம்மளுடைய காது என்னது, செலக்டிவ் ஆகுது. எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது. யார் சொன்னால் கேட்கணும் அது வேற இருக்குது. வீட்டில் யார் சொல்கிறத கேட்கணும். அவங்க சொல்லிட்டாங்களா பங்குல, அக்கா சொன்னாங்களா, அப்போ சரியாக இருக்கும். மற்றவங்க பேசுனா எனக்கெல்லாம் மதிப்பில், நான் சொன்னால் யாருக்கா கேட்பா, வந்துடுதா தாழ்வு மனப்பான் வந்துடுதா. அப்போ என்ன ஆயிரும், கண்டும் காணாமல் போகிறோம், கேட்டும் கேட்காத மாதிரி போகிறோம், போயிட்டு தான் இருக்கோம். எதுக்கு கேட்டு எதுக்கு பிரச்சனை எதுன்னு கேட்காத மாதிரியே இருக்கட்டும். ஏக்கா என்கிட்ட வந்து சொன்னீங்க, சில சொல்லாமல் இருக்க முடியாது. ஏக்கா உங்களை பார்த்தோன்னே எனக்கு கடன்னு மலன்னு எனக்கு உங்களை பார்த்ததுமே என்னன்னே தெரிலக்கா, உங்கள்கிட்ட பேசுனா எனக்கு 1 மணி நேரம், அது இப்போ செல்ஃபோன் வேறு இருக்கா, பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க, டாக் டைம் வேறு ஃப்ரீ. ஏக்கா ஃப்ரீ தானே, பேச வேண்டியதானாக்கா, ஏக்கா. ஆமாம், இதில் வேறு பேசாமல் இருந்தாலும் முடியல, பேசினாலும் குத்தம். சில பேர் ஒன்றுமே பேச மாட்டாங்க. ஏக்கா நான் ஒன்றுமே பேசலை, நான் அமைதியாக இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இந்த தியானம் எல்லாத்துக்கு வந்துட்டு இன்றைக்கி முடிவு பண்ணிட்டேன், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்படின்னு முடிவு பண்ணி போயிடாதீங்க. ஒன்றுமே நான் பேசவே மாட்டேன் இந்த வீட்டிலன்னு. எங்கே போகணும், மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தான் சேர்த்துருவாங்க. பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை தான், அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ என்ன ஃபாதர், அப்போ நான் இந்த தியானத்தில் போய் பேச ஆரம்பிக்கட்டா அப்படின்னு கிளம்பிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், எந்த உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆமெனவும், இல்லை என்றால் அப்படியே இருக்கட்டும் அப்படின்றாரு. இப்போ எதுக்கு ஆம் சொல்லணும், அதுக்கு தான் ஆம் சொல்லணும். சும்மா எல்லாத்துக்கும் ஆமாம் அப்புறம் இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது. சில வேலை அப்படியே தலையாட்டுவோம், அப்புறம் பார்த்தா வேணானுவோம். குழம்பி போயிருக்கோம். என்னாச்சு, குழம்பிட்டேன், விளங்கலை, புரியலை. இறையரசும் புரியாது, இறையாட்சியும் புரியாது, சீடலுக்கு புரியாது, இறையாட்சி புரியாது. இறையாட்சியுடைய மறைபொருளை இயேசு என்ன செய்கிறாரு, ஓமை வழியாக விளக்குறாரு. விதைப்பவர் ஓமை. சில விதைகள் எங்கே விழுந்தது, சில விதைகள் வழியோரம் விழுந்தது, சில விதைகள் எங்கே விழுந்தது, பாறை
நிலத்தில் விழுந்தது. சில விதைகள் எங்கே விழுந்தது? நமக்கு தான் இறைவார்த்தை தெரியாது, அதான் யோசிக்கிறீங்க. டக்குன்னு சொல்லுங்கள், எங்கே விழுந்தது? மூணாவது விதை முட்செடிகள் நடுவே சில விழுந்தது. நாலாவது ஒரு விதை விழுந்தது, அது எங்கே விழுந்தது? அதை மட்டும் கரெக்டாக சொல்லு. நல்ல நிலம் ஃபாதர். எல்லோரும் அப்போ நல்ல நிலத்தில் எல்லாம் விழுந்திருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லோரும் பரவாயில்ல, சந்தோஷம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கோம். எங்கே விதைக்கப்பட்டிருக்கோம் அது நமக்கு தான் தெரியும். எங்கே விதைக்கப்பட்டிருக்கோம்? சில வேளை நம்மளுடைய வாழ்க்கையில் சில அளவு பாறையின் மீது விழுப்பட்டால் நம்ம என்ன ஆயிடுவோம்? போட்டு நம்ம நெருக்கிடுவாங்க. போட்டு முச்சடியில் போட்ட மாதிரி நம்மளை நெருக்கி முறிச்சு விட்ருவாங்க. சில நேரம் நல்ல நிலத்தில் நம்ம விதைக்கப்படும். எத்தனை மடங்கு கொடுக்கணும் பலன்? 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு, இன்னும் நம்ம 200 மடங்கு கூட பலன் கொடுக்க முடியும். நம்மளால் முடியும். அப்படி கொடுத்தவங்க தான் நிறைய புனிதர்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு புனிதரை பார்க்குறோம். 14ஆம் தேதி ஒரு புனித மேக்சிமிலியன் கோல்பே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? புனித மேக்சிமிலியன் கோல்பே பேரை கேட்டிருக்கீங்களா? புனிதருடைய பேர் ஆகஸ்ட் 14. அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். புனித மேக்சிமிலியன் கோல்பே அவர் ஒரு என்ன செய்கிறாரு? அவர் குருவானவர் தான். என்ன செய்கிறாரு? சிறைக்கு போகிறாரு, ஜெயிலுக்கு போகிறாரு. அங்கே போனால் ஒருத்தனுக்கு இன்னும் ஒரு 2 நாளில் தூக்கு தண்டனை. அப்படியே அவனுக்கு வேதனையோட சொல்கிறான், ஐயோ எனக்கு மனைவி இருக்காங்க, என் பிள்ளைகள்லாம் விட்டு எப்படி நான் போகிறது, தவறு செய்துட்டேன், என்னை என்ன செய்ய போகிறாங்க? தூக்கு தண்டனையில் போட போகிறாங்களே அப்படின்னு அவன் பேசுகிறான். அப்போ என்ன, இந்த மேக்சிமிலியன் கோல்பே சிறை சந்திப்பு. சிறையில் போய் பார்க்குறாரு, சிறையில் எல்லாம் சந்திக்கிறாரு. யாராவது சிறை ஏதாவது சந்திப்பு போயிருக்கீங்களா? யாராவது சிறையில் இருக்கவங்கள பார்க்க ஏதாவது போயிருக்கீங்களா? சிறைக்கு போனேன்னு கேட்கல, பயந்துடாதீங்க. சிறைன்னு சொன்னாலே ஃபாதர் ஜெயிலா அப்போ பயப்படுறதா நிறைய பேர். ஜெயிலா சிறை சந்திப்பு ஏதாவது போயிருக்கீங்களா? யாராவது இந்த ஜெயிலில் இருக்க ஏதாவது இந்த நற்செய்தி அறிவிப்புக்காக போயிருக்கீங்களா? யாரும் போனதில்லை. ஜெயிலில் பார்த்துருக்கீங்களா? வெளியே பார்த்துருக்கீங்களா? இதான் சொல்லுவாங்க பிரிசன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா வாழ்க்கையில் நம்ம 2 இடம் பார்க்க வேண்டியது. நம்ம வாழ்க்கையில் 2 இடம் பார்க்க வேண்டியது. ஒன்று மருத்துவமனை, இன்னொன்று சிறைச்சாலை. இது 2மே நம்முடைய மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அங்கே போனால் தெரியும். கொலை செஞ்சவன், குற்றம் செஞ்சவன், அடித்து மாற்றணும், ஏமாத்தினவன், திருடுனவன் எல்லாம் எங்கே இருப்பாங்க? அந்த சிறையில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஹை எமோஷனில் செஞ்சுட்டு, ஏண்டா நான் செய்துட்டேன், ஏண்டா தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இப்போ நமக்கு விடுதலை கிடைக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இப்போ தான் அதுக்கு நல்லா யோசிச்சு அப்படியே இருப்பாங்க. அங்கே தான் மனுஷனுடைய வாழ்க்கை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப ஆத்திரப்பட்டிருப்போம், அவ்வளோதான். நமக்கு உண்டு ஆத்திரம். அடிக்கணும்னு தோணுது ஃபாதர். இருந்தாலும் அப்பா அடிக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மனசு என்ன பண்ணிக்கிறோம். ஆனால் சிலவர் அடி வாங்குற கணவர்களும் இருக்காங்க. என்ன பொறுக்க முடியல ஃபாதர், என் கணவர் அடிச்சுட்டு தான் வந்திருக்கேன் இந்த தியானத்துக்கு, என்ன செய்ய, இந்த கையால் அடிச்சுட்டேனே என் கணவரை, கண்ணீரோடு ஜெயிக்கணும் இருக்காங்க. இப்போ மனைவி அடிக்க தான் கிடையாது. இப்போ அதெல்லாம் போச்சு, காலம் போச்சு. மனைவி அடிக்க முடியாது இப்போலாம். பயம். என்ன இதில் போகிறானே, இதில் வாட்ஸ்அப்பில் போகிறப்பே எப்படி ஆண்களை எவ்வளோ இழிவுபடுத்த அப்படி போகிறான் வாட்ஸ்அப்பில். நான் எதார்த்தம் இது பார்த்தேன், இந்த யூடியூப்பில் இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் பார்க்குற மெசேஜ் வருதுன்னு பார்த்தேன். ஹோட்டலுக்கு போகிறாங்க 2 பேர், 2 குடும்பம் ஹோட்டலுக்கு சாட போகிறாங்க. 2 குடும்பம் ஹோட்டலுக்கு சாட போகிறாங்க. அங்கே என்ன செய்கிறாரு கணவர், என்ன செய்கிறாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்க தட்டை தூக்கி கழுவுன்னு போகிறாரு. என்ன அடுத்த மனைவி பார்த்து சிரிக்கிற, என்ன உன் புருஷன் இவ்வளோ கேவலமாக இருக்காரு, இங்கே இருக்க தட்டை எடுத்து ஹோட்டலில் போய் தட்டை எடுத்து கழுவ போகிறாரு உன் வீட்டுக்காரு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அந்த வீட்டுக்கார கணவர் என்ன செய்கிறாரு, அவர் டாய்லெட்டுக்கு போயிட்டு வர்றாரு. அவனை ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு, யாருங்க அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டவர், அவர் யாருங்க அப்படின்னு. அவர் என் வீட்டுக்காரர் தாங்க, அவர் அங்கே டாய்லெட்டை கழுவிட்டு கிடக்கிறாருங்க அப்படின்னு. எப்படி கேவலப்படுத்தணுமா ஆண்களை, எப்படி இழிவுபடுத்தணும், அந்த விதத்தில் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு. போட்டு இது போட என்ன ஆகும். ஆனால் அவ்வளோ தூரம் இழிவுபடுத்துகிறாங்க இன்னைக்கு எல்லாம். ஏன்னா பெண் உயர்வு, பெண் விடுதலை, பெண் எல்லாம் பேசி பேசி என்ன ஆகி போச்சு. இன்றைக்கி ஆண்களை 2ஆம் தரமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த உலகத்தை இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கி அதான் சொல்கிறேன், இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த மீடியா, இந்த ஃபேஸ்புக் எல்லாம் பரவக்கூடிய செய்திகள். அப்போ அந்த சிறைன்னு சொன்னேனே, அந்த மேக்சிமிலியன் கோல்பே என்ன செஞ்சார், சிறையில் இருக்கிறவருக்கு அவர் தூக்கு தண்டனை பார்த்தாரு. என்ன செஞ்சார் மேக்சிமிலியன் கோல்பே, கவலைப்படாதப்பா, நீ கவலைப்படாத, இந்த உலகம் ஒரு நிலையற்றது, இந்த உலகம் நிலையற்றது, நான் என்ன செய்ய போகிறேன், நான் போய் உனக்காக அந்த தூக்கு தண்டனை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டாரு. அதான் புனித மேக்சிமிலியன் கோல்பே. ஆகஸ்ட் மாதம், இந்த மாதம்
அவருடைய இந்த திருநாள் 14ஆம் தேதி அவருடைய திருநாளை திருச்சபை கொண்டாடுது. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை. உணாரு, சந்திச்சாரு, பார்த்தாரு, அவன் கஷ்டத்தை பார்த்தாரு. உடனே சொன்னார், உனக்காக நான் துன்பப்பட தயாருப்பா அப்படின்னாரு. இந்த உலகம் நிலையற்றது, விண்ணகத்துக்கான இந்த வழி அதான் இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்க அப்படின்னு ஆண்டவர் சார் தான் பரலோகத்தை நோக்கி போகணும். அப்போ தான் நம்ம கொடுத்தாதான், நம்மே இழந்தாதான். என் பொருட்டு தாயையோ தந்தையோ மகனையோ பிள்ளைகளையோ இழப்பவர்கள் என்னவாங்க, இந்த இறையாட்சிகளை பலன் பெறுவாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு குடம் தண்ணீர் கூட, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட என்னவா, ஆண்டவருடைய விண்ணரசில் அது பலன் பெறாமல் போக மாட்டான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ எல்லாம் கொடுக்க தயாரா? அதான் அர்த்தம். எல்லாம் கொடுப்பதுக்கு தயாராக இருக்கீங்களா? அதான் பார்க்கணும். நம்ம திராட்சை தோட்ட ஓமை ஆண்டவர் சொல்கிறாரு. திராட்சை தோட்ட ஓமை விண்ணரசுக்கு அந்த ஓமையை சொல்கிறாரு. திராட்சை தோட்டத்துக்கு ஒருத்தர் காலையிலே வந்துட்டார் வேலைக்கு. காலையிலே 10 மணிக்கு ஒருத்தர் வேலைக்கு வந்தாச்சு, ஒருத்தர் 12 மணிக்கு வேலைக்கு வந்தாச்சு, ஒருத்தர் 2 மணிக்கு வேலைக்கு வர்றாங்க, ஒருத்தங்க எத்தனை மணிக்கு வேலைக்கு வராங்க, 5 மணிக்கு வேலைக்கு வராங்க. எல்லாருக்கும் என்னது, வரிசையாக கூலி கொடுக்குறாங்க. 10 மணிக்கு வந்தவங்க வாங்கிட்டு போகிறாங்க, 5 மணிக்கு வந்தவங்க வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா காலையில் வேலைக்கு வந்தேனே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நல்லவனாக இருப்பது உனக்கு பொறாமையா அப்படின்னு கேட்குறேன். ஏன் கடைசியில் வந்தவனுங்க ஆண்டவர் கொடுக்குறாரு, கூலியை கொடுக்குறாரு. நமக்கு ஏற்றுக்கிற முடியுமா? கடைசியில் வந்தவங்கள மோட்சத்துக்கு போயிடுவாங்க சில பேர். கடைசியில் 65 வயசில் ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவர் ஏற்றுக்கிறாங்க விட்டுருவாரா? 70 வயசில் வந்து ஆண்டவரே நான் பாவி, என்ன மன்னிங்க, என்ன விண்ண சேர்த்து விட விட்டுருவாரா? இல்லை. ஆபிரகாம் ஜெயிச்சாரா இல்லையா? 50 பேர், ஆண்டவரே 40 பேர், ஐயா 30 பேர் மனம் மாறினா. கடையில் 5 பேர் கேட்டாரா, கெஞ்சினாரா? ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். ஆமாம். கடைசியில் சக்கையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஏசு என்ன சொன்னார், பாவி தான் சக்கை, இருந்தாலும் என்ன செய்யறான், எவர் மீதாவது அநியாயமாக நான் வரி வாங்கியிருந்தா எத்தனை மடங்கு, 4 மடங்கு கொடுக்குறேன்றான். எத்தனை மடங்கு? 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, 4 மடங்கு தரேன்னா. ஆண்டவர் பார்த்தாரு, இன்றே இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிட்டு, விடுதலை உண்டாயிட்டுனாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ சக்கையும் அவன் மனைவி பிள்ளைகள் என்னாச்சு, வீட்டுக்கு சக்கைக்கு மீட்புன்னு சொல்லலை, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிட்டு. இன்னைக்கு ஒரு ஆள் வந்து இங்கே ஜெயிக்க வந்திருப்பாங்க அந்த தியான நிலத்துக்கு, ஒருத்தர் வந்திருக்கலாம். நம்ம மனம் மாறினா யாருக்கு மீட்பு? நம்ம பிள்ளைகளுக்கு மீட்பு, குடும்பத்தில். ஆமாம். தியான நிலத்து வரும்போது சொல்லுவேன், போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்கக்கா, பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லியிருக்கலாம், அக்கா எனக்காக வேண்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருப்பாங்களா? சொன்னாங்களா இல்லையா? கிளம்பி வர்றப்ப எனக்காக ஜெபிங்கம்மா, ஃபோனில் யாராவது சொல்லியிருப்பாங்களே. ஏன்டெல்லாம் சொன்னாங்கப்பா, நான் இந்த தியான நிலத்துக்கு இன்னைக்கு டிவைனிட்டி சென்டர் போகிறேன்னு சொன்னேன். உடனே ஒரு அம்மா, ஃபாதர் ஏன் அத்தைக்காக ஜெபிங்க, என் அக்காவுக்காக ஜெபிங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க ஜெபிங்க. உங்கள்கிட்ட யாரும் சொன்னாங்களா? நம்ம அமைதியாக இருக்கீங்க. எங்கள் பிரச்சனையே நிறையா இருக்குது ஃபாதர், இதில் எங்கே நாங்கள் அவங்கெல்லாம் சொல்ல முடியுமா, அவங்களாம் நாங்கள் நினைக்க முடியுமா? பிறரை நம்ம நினைக்கணும் எப்போவுமே. பிறரை தேவையை நம்ம முன்னிலைப்படுத்தணும். நீங்கள் நம்ம தேவை மட்டும் சொல்கிறதுக்காக இங்கே வரல, தியானத்தில் நம்ம பிரச்சனை மட்டும் சொல்ல இங்கே வரல, நமக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் மட்டும் இங்கே ஆண்டவர்கிட்ட சொல்ல வரல. இன்றைக்கி எத்தனையோ பேர் சொல்ல முடியாமல் வேதனைப்பட்டிருக்கோம், நிறைய பேர் கேட்க முடியாமல், எத்தனை பேர் படுத்த படுக்கையா, எத்தனை பேர் நோயாளி கண்டுகொள்ளப்படாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் முன்னாடி இன்றைக்கி கொண்டு வரணும். இன்றைக்கி நிறைய அனாதைகள், நிறைய அனாதை இல்லைங்கள், கைவிடப்பட்டவர்கள், நிறைய இன்றைக்கி பிரச்சனை. 2 சகோதரி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவில் 2 சிஸ்டர்ஸை ஜெயிலில் வச்சுருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. மதமாற்ற தடைச்சட்டன்ற பேரில் பொய்யான வழக்கில் 2 சகோதரிகள் அங்கே சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஜெயிலில் வச்சுருக்காங்க. என்ன தப்பு செய்தாங்க, என்ன தவறு செய்தாங்க? பணி செய்ய போன இடத்துல அவங்களுக்கு அந்த பிரச்சனை. ஜெபிக்கணும், நம்ம தான் ஜெபிக்கணும். இன்னைக்கு காலத்துடைய சூழ்நிலை ஒப்பு கொடுக்கணும், ஜெபிக்கணும். ஒரு பிறருக்கு இப்போ நாம் மையப்படுத்தணும். அதான் பிறருடைய தேவையை நம்ம மையப்படுத்தணும். அதான் சொல்கிறார் மத்திய நட்சத்திரத்தில் சொல்கிறாரு, 25ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார் மத்திய நட்சத்திரத்தில், சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் யாருக்கு செய்கிறோம்? யாருக்கு செய்கிறோம்? இயேசுக்கே செய்கிறோம். காசுக்காக சல்லிக்காக செய்ய நான் ரெடியாக இருக்கேன் ஃபாதர். இயேசுக்காகவும் நோ, சல்லிக்காக எவ்வளோ நாளும் செய்வேன் ஃபாதர். இயேசுக்காக செய்ய மாட்டோம்னு சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. இயேசுக்காக, என் ஆண்டவருக்காக, என் மீட்பருக்காக நான் செய்ய தயார். அப்படி நம்ம அதில் இறங்கணும். அப்படி அதான் இந்த ஆகஸ்ட் மாதம் நம்ம இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, எல்லாம் விண்ணகத்தை சார்ந்தவர்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதை தான் புனிதர்கள் வாழ்ந்தாங்க. புனித லாரன்ஸ் என்ன செய்தார்? எண்ணெய் சட்டில் போட்டு அவர் என்ன செய்தாங்க? லாரன்ஸை போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. அவரை போட்டு எண்ணெய் சட்டியில் அவர் என்ன சொல்கிறாரு? இந்த உடலை என்ன செய்யுங்க? திருப்பி போடுங்கன்னாராம்.
அவ்வளோ நெருப்பு, அவ்வளோ சுட்டரிக்கிறது. இந்த உடலை அப்படியே திருப்பி போடுங்க அப்படின்னாரு. நமக்கு சின்ன காய்ச்சல், சின்ன ஒரு சத்தல், சின்ன ஒரு தம்மல், அப்போ முடியலக்கா, இன்னைக்கு வரமாட்டேங்க்கா, இன்னைக்கு தியானத்தை நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கக்கா சொல்கிறீங்களா? உண்டு. ஆமாம், சின்ன ஒரு தம்மல், மலத்தில் அப்படி விழுந்திருக்கும். ஏக்கா மழை வர மாதிரி இருக்காக்கா, எப்படிக்கா நீ போயிட்டு வருவ? எவ்வளோ தூரம் போகணுமே கட்டானா, எவ்வளோ தூரம் போகணுமேக்கா, இந்த பஸ்ஸில் உட்காந்து போக முடியுமாக்கா? சிலரோட தாங்க முடியாது சிலருக்கு. ஆமாம், சின்ன கஷ்டம் வந்தாலும் அப்பப்பப்பப்பா, எப்படிக்கா உங்களால் மாதம் மாதம் எப்படிக்கா நீங்கள் போயிடுறீங்கக்கா, எப்படி உங்களால் போக முடியுதுக்கா? போகிற ஆளையும் என்ன பண்ணுவோம், சில வேலையில் கெடுத்து விட்டுருவோம். எப்படிக்கா உங்களுக்கு இந்த வயசான காலத்தில் எப்படி போக முடியுது உங்களால்? என்னால் எல்லாம் முடியலக்கா. ஆமாம், போகிறவங்கள என்ன பண்ணுவோம், சில வேலையில் இது பண்ணி விட்டுருவோம். எல்லாம் முடியும், எல்லாம் ஆண்டவரால் என்னை வழி நடத்துகிறார். கடவுள் எனக்குள்ள இருக்கிறாரு. கடவுள் என்னை அந்த விண்ணக வாழ்வுக்கு என்னை அழைத்து செல்றாரு. அதனுடைய படி நான் போவேன். இன்னைக்கு முடிவு எடுக்கணும், இன்றைக்கே செய்வேன், முடிவு எடுக்கணும். 2 பேர் பைபிளில் பார்க்குறோம். 2 பேர், அப்பாவுக்கு 2 பிள்ளைகள். ஒரு பையனை சொல்கிறான், இதை செய்யடாண்ணா, செய்கிறேன்னு சொல்லுவான். அங்கிட்டு போய் என்ன பண்ணுவான், அப்பாட்ட சொல்லுவான் செய்கிறப்பா அப்படின்வான். அங்கே போய் என்ன பண்ணுவான், செய்ய மாட்டேன். ஒருத்தன் சொல்லுவான் போக மாட்டேன், செய்ய மாட்டேன்னு போவான், அங்கே போவான். ஆனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணிடுவான், ஐயோ இப்படி பேசிட்டு வந்துட்டோமே, இப்படி சொல்லிட்டு வந்துட்டோமே, என்ன செய்வோம், அந்த காரியத்தை செய்துருவோம் சொல்லி அவன் செஞ்சிருவான். இப்போ யார் கடலுக்கு உகந்தவன், யார் கடலுக்கு உகந்தவன்? செய்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினவனா, இல்லை செய்ய மாட்டேன்னு சொல்லி செய்தவனா? யார் யார்? செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் நமக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னால் சண்டை போட்டுருவோமே. நான் சொன்னதே கேட்குறதே இல்லை, நான் சொன்னாலே எப்போதுமே நோ, இதெல்லாம் ஒரு பிள்ளையா? உடனே டென்ஷன் ஆயிடும், உடனே ப்ரெஷர், உடனே சுகர், அப்படியே 500க்கு போயிடும் சில பேருக்கு. ஏன் முடியாதுன்னு சொல்லியாரு, என் வீட்டுக்காரர் முடியாதுன்ட்டார், என் பிள்ளை முடியாதுன்றுச்சு. ஏன் சொன்னா என்ன, ஏன் நோன்னு சொல்லவே கூடாதா? பழகிட்டோம் எப்போதுமே எஸ் எஸ் அப்படியே தான் சொல்லணும்னு பழகிட்டோம். இல்லையே, சில நேரத்தில் அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கே, நோன்னு சொல்லாமே. ஆனால் அதுக்கப்புறம் செய்கிறாங்களே, அதைத்தானே நம்ம பார்க்கணும். எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு. விண்ணரசுக்கு போகணுமா, விண்ணரசுக்கு வரணுமா, எல்லாருக்கும் அந்த படிநிலைக்கு நாம் தான் என்ன செய்யணும், என்னால் முடியும், என்னால் ஜெபிக்க முடியும், ஜெபிக்கணும். காலையில் மாலையில் இரவில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அந்த வல்லமையை பெறணும், வரணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். துதிக்க தான் வல்லமை. முடியாதுன்னு சொல்லிடலாமா, என்னால் முடியாது அப்படி சொல்ல முடியுமா? அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்போ எழுந்து நிற்போமா, ஒரு பாடலை பாடுவோம். எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லாம் நம்மளால் முடியும். விண்ணரசுக்கான அந்த நுழைவாயில் எல்லாரும் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். மேக்சிமிலியன் கோல்வே தான் வாழ்க்கையை பார்க்கல, தன்னுடைய வாழ்க்கையை அவர் பார்க்கல, கொடுத்தாரு. அந்த சிறையில் இருக்கிற அந்த மகனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அதுபோல தான் அன்னை மரியாள் தன்னையே கையளித்தாள். பரலோக மன்னக விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எல்லாம் என்னால் முடியும், என்ன கொடுக்கணும், என்ன நான் இழக்கணும், தயாரா கேட்டு பாருங்க. ஆண்டவரத்தில் பாடுவோம். ஒரு பாடலை போடுங்க. பாட்டு கரங்களை தட்டி பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக கரங்களை உற்சாகமாக ஆராதிப்பே இன்னும் ஆகமாய். அன்பு கூறுவே வாயை திறந்து பாடுவோம். இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை கரங்களை உயர்த்தி அசைப்போம். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை. அன்பு கூறுவேன் கரங்களை தட்டி. இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்லோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோய் எல்லோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அனைவரும் அமருவோம். சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் நீங்கள் அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள், சகோதர அன்பு, பிறர் அன்பு, அதான் ஆண்டவர் நற்செய்தியிலே. அந்த பிறர் அன்பிலே நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக கடவுள் அன்பு வேணும். அதே சமயத்தில் கடவுள் அன்பு செய்கிறோம். ஆலயத்துக்கு வரோம், திருப்பலிக்கு வரோம், ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய சகோதர அந்த அன்புல உறவில் இருக்கிறோமா? ஏன்னா 1 யோவான் திருமடல் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை என்ன சொல்கிறாரு? சகோதர சகோதரிகளை என்ன செய்கிறோம்? சில வேளையில் நம்ம பொய்யர்கள் என்று சொல்லி விடுகிறோம். அவர்களை பொய்யர்கள், அவர்கள் வந்து நம்ம என்ன செய்கிறோம்? அவளை அன்பு செய்யாத பொழுது நம்ம பொய்யர்களாக மாறி விடுகிறோம். சகோதரர்களை வெறுக்கிற போது, கணவர் மனைவியை வெறுக்கிற போது, கணவர் மனைவி பிள்ளைகளை வெறுக்கிற பொழுது அங்கே என்ன ஏற்படுது? அந்த உறவே இல்லைன்னு சொன்னால் அங்கு கடவுளுடைய அந்த ஒரு ஆசீர்வாதம் நம்ம இழக்கிறோம். அதான் பார்க்குறோம். எங்கே உறவு இல்லையோ, உறவே மனிதம், உறவே புனிதம். அதான் நம்ம ஜூலை, இந்த ஆகஸ்ட் அதான் பார்க்குறோம். இந்த 2 மாதத்துலையுமே 31 நாட்கள் 31 நாட்கள் பார்த்துருக்கீங்களா? நம்முடைய ஆங்கில அந்த கால அட்டவணையில் பார்த்துருக்கீங்களா? ஜூலை மாதத்துலேயும் எவ்வளோ இருக்கும்? 31 நாட்கள். ஆகஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 31 30 வரணும். எல்லாம் 31 30 மாறி மாறி வரும். ஆனால் இந்த 2 மாதம் மட்டும் தொடர்ந்து என்ன வரும்? 31. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் இந்த 2 மாதம் 31 வருதுன்னு? என்னைக்காவது? எங்கே ஃபாதர் நாளை புரட்டினாலே இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இந்த மாதம் போகுமா? இந்த மாதம் எவ்வளோ செலவு ஆகுமா?
இதெல்லாம் நாங்கள் செலவெல்லாம் யோசிச்சுட்டு நடக்கிறோம். எங்கள் வாழ்க்கை பூரா நாளை சில பேர் நாளே பரட்ட மாட்டாங்க. சில வீட்டுக்கு போனால் பார்த்துருக்கீங்களா, அந்த நாள் கூட என்ன அப்படியே கிடக்கும். 2 மாதமாக நாள் கட்டி பரட்டாமே சில பேர் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னத்தை வாழ்ந்து என்னத்தை நாலு போகுது, வீடு போகுது, காடு வாவானுது, என்னைக்கு நான் போய் சேருவேனாக்கா அப்படின்னு. சலிப்பு, தொய்வு, நிறைய மன தொய்வு எல்லாம் நிறைய. என்ன செய்யணும் இன்னைக்கு, சாப்பாடு இன்னைக்கு என்ன வேணும்னாலே போதும், என்னத்தை நான் இன்னைக்கு என்ன செய்கிறது இன்னைக்கு அப்படின்னு. ஒரு விரும்பி செய்கிறோமா? விருப்பத்தோடு செய்யணும். எதை செய்தாலும் எப்படி செய்யுங்க? விரும்பி செய்யுங்க. அது இறையரசுக்கான அந்த வழிகாட்டி. இறையரசுக்கு எப்படி போகிறது? விரும்பி செய்யணும். எதை செய்தாலுமே நீங்கள் விரும்பி செய்யுங்க. இன்றைக்கி அதை எதிர்பார்க்குறாங்க பிள்ளைகள். கணவராக இருந்தாலும் சரி தான், மனைவியாக இருந்தாலும் சரி தான். விருப்பத்தோடு கொடு, சலிப்போடு கொடுக்கக்கூடாது. ஐயையோ இன்னைக்கு செஞ்சு ஆகணுமே, இன்னைக்கு கொடுத்து ஆகணுமே, ஐயையோ அப்படின்னு சலிப்பை காட்டவே கூடாது. அது உடலில் ஒட்டாது. சில பேர் வருவாங்க, சில பிள்ளைகளை கொண்டு வருவாங்க, சாமி என்னன்னே தெரில இந்த பிள்ளைய பாருங்க, என்ன சாப்பிட்டாலும் சரி இப்படியே தான் இருக்குது. வயசு பார்த்தா 15 வயசாச்சு, 20 வயசாச்சு, இந்த பிள்ளை எப்படி இருக்குது? இப்படியே ஒல்லியாகவே இருக்கும். ஏன்? எப்போ அந்த பிள்ளைய திட்டி 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 எப்போதுமே பேசி 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 ஒன்றும் சரியில்லை, ஒன்றும் படிப்பு இல்லை, அன்னத்துக்கு நீ சரியில்லை இப்படியே சொல்லி அதுக்கு கொடுத்தா எப்படி உடம்பு ஒட்டுமா? உடல் ஒட்டுமா? அதுக்கு ஒட்டாது. உடல் என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் உடல் என்ன ஆகாது? பிள்ளைக்கு ஒட்டாது. அப்போ எப்போ பிள்ளைங்க எப்படி நல்லா எப்போ பிள்ளைங்க நல்லா தடியாக இருக்கும்? எப்போ தடியாக இருக்கும்? பிள்ளைகளுக்கு அன்போடு கொடுக்கணும், பிள்ளைகள் பாசத்தோடு கொடுக்கணும். மகனே, மகளே, என் செல்லமே, இப்பெல்லாம் இப்படி சொல்ல வேண்டிய இருக்குது இன்றைக்கெல்லாம். என் செல்லமேன்னு. என் மம்மி என்ன செல்லனே சொல்கிறதே இல்லை. நிறைய பிள்ளைங்க எதிர்பார்க்குது. அப்படியா? எங்கள் அம்மா என்ன செல்லன்னு தான் கூப்பிடும். உங்கள் அம்மா? ஐயா நீ என்னத்துக்கு தான் பிறந்தியே தெரியலையேன்னு எங்கள் அம்மா என்ன சபிக்குதுன்னு. என்ன பேசிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் போய் காலேஜில் போய் என்ன பேசிக்கிறாங்க? உங்க தான் டாபிக். அம்மா அப்பா தான் அங்கே டாபிக். அம்மா நீங்கள் நினைக்கக்கூடாது என்ன எப்படியா பேசிடுவான் என் பிள்ளை, என்ன பேசிடுமா என் பிள்ளை. கண்ணு முன்னாடி வேணால் கொஞ்சம் இருக்கும், வீட்டை தாண்டி வெளியே போச்சுன்னு வச்சுங்க, அது நடக்கிற நடையே வேறு, ஸ்டைலே வேறு. ஆமாம், உங்கள் பார்வையில் இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் பிள்ளை. அது வெளியே போயிருக்கோம் நீங்கள் எப்படின்னு கேட்டு பாருங்கள், அப்படியே டோட்டல் அப்படியே மாறி உங்கள் பிள்ளையா ஏக்கா பார்த்தனே உங்கள் பிள்ளைய அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. என்றைக்கு பிள்ளை எப்படி இருக்கணும் நம்ம முன்னாடி, அதை நம்ம விரும்பி கொடுக்கணும். அது நான் சொல்ல, எதை செய்தாலுமே விரும்பி பேசுங்க. எதனால? விருப்பத்தோடு. எதை செய்தாலுமே அந்த விருப்பத்தோடு செய்கிறதா இருந்தாலும் அது உடலில் ஒட்டும், மனசுக்கு ஒட்டும். அதுதான் அந்த இறையரசுக்கான அந்த ஒரு வழிகாட்டி, நுழைவாயில். அதுதான் இறையரசுக்கான நுழைவாட்டி. அந்த சின்ன சின்ன காரியங்கள் ரொம்ப பெருசாக செய்ய வேண்டாம். நம்ம நினச்சிடும் இதெல்லாம் நான் அடைய, புனிதத்தை அடைய நான் என்ன செய்வேன் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. குழந்தை தரிசமால் சின்ன சின்ன காரியங்களை செய்தாங்க, சின்ன சின்ன புண்ணியங்கள். ஆமாம், சின்ன சின்ன புண்ணியங்கள், சிறிய சிறிய புண்ணியங்கள். ஒரு இடத்துல குப்பை கிடக்கா, அதை எடுத்து அவங்க போட்டாங்க, அவ்வளோதான் அவங்க செய்தாங்க. குழந்தை தரிசமா ஒரு சின்ன ஒரு காகிதம் கிடந்தாலும் யாருக்காக செய்கிறேன்? என் இயேசுக்காக செய்கிறேங்க. என்னைக்காக வீட்டில் செஞ்சுருப்பீங்களா? அப்படி என் இயேசுக்காக நான் செய்கிறேன் சாமி அப்படின்னு சொன்னீங்களா? என்னைக்கா வீட்டில் யார்ட்டையா சொல்லியிருப்பீங்களா? கணவரை பார்த்து, மனைவியை பார்த்து சொல்லியிருப்பீங்களா? எங்க இது இயேசுக்காக நான் செய்கிறேன், என்ன செய்கிறது இயேசுக்காக செய்கிறேன்னு சொல்லியிருப்பீங்களா? என்னத்தை உங்களை கட்டி நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லி சலிப்போடு பேசிடுறோம். என்னத்தை வாழ்க்கைன்னு. அப்படி செய்யக்கூடாது. இயேசுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். போய் வீட்டில் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பரலோகம் நம்ம போகக்கூடிய இடம் விண்ணகம். என் இயேசுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் ஃபாதர் சல்லிக்காக செய்கிறேன் தானே சொல்லுவேன். என் சல்லிக்காக நான் செய்கிறேன், நான் சம்பாதிக்க சல்லி தான் என் வாழ்க்கை, சல்லின்னு அது நினச்சி வாழ்க்கை என்ன ஆயிடுது? பிரச்சனையிலையும் என்ன சொல்கிறாரு? சபையுரையாளர் புத்தகம் அருமையாக சொல்லுது. சபையுரையாளர் புத்தகம் அருமையாக சொல்லுது. 50ஆம் அதிகாரத்தில் சபையுரையாளர், நீ சம்பாதிக்கின்ற பணமே உனக்கு துன்பத்தை வருவிக்கும். அப்போனா சாமி நான் சம்பாதிக்க வேணாமா? ஏன் சம்பாதிக்க பணமா துன்பத்தை கொடுக்குதுன்னா? சில பேரில் சம்பாதிச்சு என்ன ஆயிரும்? கஷ்டத்தை, துயரத்தை, பாடுகளை நம்மளையும் இது பண்ணிக்கிறோம். ஆமாம், பணம் தான் என்னது ஆயிரம் பிரச்சனை வரும். பணம் தான் எல்லாம் நல்லதாக்கும். இல்லை என்ன நம்ம அதை கையாள பொறுத்து இருக்குது. எந்த அளவியால் நீங்கள் அளப்பீர்களோ அதே அளவியால் தான் என்ன ஆகும்? உங்களுக்கும் அளக்கப்படும். அப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த அளவையோடு நீங்கள் எதை செய்கிறீங்க கேட்டு பாருங்கள். உங்கள் மனசில் எந்த அளவையோடு ஒருத்தரை பார்க்குறீங்க. ஆமாம், ஒருத்தர் எந்த அளவு நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? நம்முடைய பார்வை இயேசுடைய பார்வை கனிவான பார்வை, அன்பான பார்வை, இரக்கமான பார்வை. இயேசுடைய பார்வை. நம்ம பார்வை எப்படி இருக்கும்? ஏக்கா உங்கள் கண்ணே சரியில்லைக்கா, பிரச்சனையே அதான் வீட்டில். என்னங்க உங்கள் பார்வையே சரியில்லை, என்னங்க நீ பார்க்குறதே சரியில்லை, நீ பார்த்தாலே முறைக்கிற மாதிரி இருக்கம்மா,
நான் இந்த வீட்டில் இருக்கணுமா போகணுமா? பிரச்சனை. ஆமாம், பார்க்குறதே பிரச்சனை. அப்போ நான் பார்க்கவே கூடாதுன்னா எங்கே போகிறது? எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வாழ்ந்தானே ஆகணும், ஒருத்தர் பார்த்தானே ஆகணும். பார்க்காம இருக்க முடியுமா? உங்களை பார்க்குறதே வேஸ்ட்டுன்னா இருக்குது, நடக்குது வீட்டில். பார்வையே சரியில்லை. அப்போ இயேசுடைய பார்வை கனிவான பார்வை, இரக்கமான பார்வை, அன்பான பார்வை. அதான் இயேசுடைய பார்வை. ஒருத்தர் பார்த்து அவர் என்ன ஆகலை, கோவப்படலை. இயேசு ஒருத்தர் பார்த்து இதாகலை, அவ்வளோ இரக்கத்தோடு பார்த்தார். அன்னை தெரசா சொல்லுவாங்க, நம்ம இறக்கத்தானே பிறந்தோம், இறக்கத்தோடு இருப்போம்னு சொன்னாங்க. யார்? கல்கத்தா நகர் அன்னை தெரேசால் சொன்னாங்க, இறக்கத்தானே போகிறோம், இறக்கத்தோடு இருப்போம். இறக்கம் எங்கே போகும்? மோட்சத்துக்கு, விண்ணரசுக்கு போகக்கூடிய வழி. இறக்கத்தோடு இருங்க. அதுதானே ஃபாதர் முடியலை, பொறுக்க முடியலையே ஃபாதர், என்னால் பொறுத்து போக முடியலையே, சுகர் கூடிடுதே ஃபாதர், டென்ஷன் ஆயிடுறேன் நான், என்ன அறியாமலே வந்துடுதே, ப்ரெஷர் கூடிடுது. டாக்டர் சொல்லுவார், ரொம்ப உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கம்மா, பாருங்க 300 இருக்கம்மா, என்ன பண்ணுறீங்க? எல்லாம் என் கணவரால் தான் ஃபாதர், என்ன பண்ணுறது, அவர் பண்ணுறது, அவர் குடிச்சிட்டு வர்றது, அவர் இப்படி செய்கிறது, நான் டென்ஷன் ஆயிடுறேன் ஃபாதர். ஆகக்கூடாது, நம்ம ஒன்றும் ஆகக்கூடாது. ஆனால் நமக்கு தான் நோய். ஆமாம், இங்கே கணவர் விழுந்துட்டா அங்கே மனைவி ஒரு பக்கம் ஆஸ்பத்திரி, 2 பேருமே ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி அப்படி நடக்குது. ஒரு பக்கம் கணவர் ஆஸ்பத்திரியில் இருந்தால் ஒரு பக்கம் மனைவி ஆஸ்பத்திரியில். ஆமாம், என்ன அவருக்கு அடிபட்டுன்னு மனைவினால் ஏற்றுக்கிற முடியல. ஆமாம், ஒரு குடும்பத்தில் அப்படி தான். அங்கே கணவர் அங்கே விழுந்துட்டாரு, 2 வீலரில் விழுந்துட்டாருன்னு இங்கே என்ன ஆயிடுச்சு, இந்த அம்மா கேட்ட உடனே இந்த அம்மா மயக்கம் ஆயிடுச்சு அப்பா அப்படின்னு. யாரை பார்க்கணும்? கணவர் விழுந்துட்டா மனைவி தானே போய் விழுந்து பக்கத்துல இருந்து பார்க்கணும். ஐயையோ என்னால் முடியலங்க, ஐயையோ எனக்கு இப்படி விழுந்துட்டேன்னு சொன்னா யாரை பார்க்கறது? இன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி, கணவருடைய நிலைமை, மனைவியுடைய நிலைமை இன்னைக்கு. ஆமாம், ஏற்றுக்கிற முடியல. ஒரு துன்பம் வந்தால், ஒரு துயரம் வந்தால், பாடு வந்தால், பிரச்சனை வந்தால் அது நிற்க முடியல, அங்கே தாங்க முடியல. கிருகிருன்னு வருது ஃபாதர், என்னன்னே தெரியல, டென்ஷன் ஆயிடுறேன், கிருகிருன்னு என்ன தலை சுத்துது. அப்போ இறையரசு போக முடியுமா? இறையாட்சிக்குள்ளே போக முடியுமா? பரவாயில்லையே, விழுந்துருவோம் முழக்கு நம்ம. ஆண்டவரே அப்பா என்ன விட்டுருங்க ஆண்டவரே, இறையரசுக்கு என்னாலெல்லாம் உள்ளே வர முடியாது ஆண்டவரே அப்பாப்பான்றீங்க போலக்கு. பாடு நிறைந்தது, துன்பம் நிறைந்தது. சிலுவை அருளை பேர் சொன்னா துன்பம் நிறைந்தது சிலுவை. அதான் கிறிஸ்தவமே, சிலுவை தான். என்ன பார்த்துட்டு இப்போ தேருன்னு பார்த்தேன். சில பேர் சொன்னாங்க, கல்யாணம் ஆனால் அக்கா உனக்கு சரியாயிருன்னு சொன்னாங்க, இல்லை நீ கல்லூரிக்கு போனால் சரியாயிருன்னு சொன்னாங்க, இல்லை 2 பிள்ளை பத்தா சரியாகுன்னு சொன்னாங்க, இல்லை நீ கொஞ்சம் வயசாகி நீ ரிட்டையர்ட் ஆனால் உங்கள் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் சொன்னாங்க. பிரச்சனை ஒன்றும் முடிகிற மாதிரியே தெரியலையா ஃபாதர்? 65 வயசு ஆச்சு, 70 வயசு ஆச்சு, இன்னும் நான் பிரச்சனையை கட்டிட்டு தானே இருக்கேன். உண்டா இல்லையா? கல்ற வரைக்கும் பிரச்சனை தான், முடிவு பண்ணிக்கோங்க சரியா? சாகிற வரைக்கும் பிரச்சனை தான், முடிவு ஆகிக்கும். ஏன்னா சிலுவை, கிறிஸ்தவனாலே சிலுவை தான். ஆண்டவர் தானே சொன்னார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வாழ்ந்தார் இயேசு. புனிதர்கள் சிலுவை தான் சுமந்தாங்க, நிறைய புனிதர்கள் சிலுவை தான் சுமந்தாங்க, துன்பத்தை தான் சுமந்தாங்க. நிறைய புனிதர்கள் நோய்வாய்ப்பட்டு தான் இறந்தாங்க, துன்பத்தில் தான் இறந்தாங்க. அந்த துன்பத்தை எப்படி ஏற்றாங்க? விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் முக்கியம். விருப்பத்தோடு இருந்தாங்களா, அதைத்தான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஐயையோ எனக்கு வந்துருச்சு இந்த கஷ்டம், ஐயையோ எனக்கு இந்த புலம்ப வேண்டாம் சரியா? புலம்ப வேண்டாம், அது ஆண்டவர் விரும்புறது இல்லை. விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன வந்தாலும் சரி, என்ன நேர்ந்தாலும், நான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்கே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எழுந்து நிற்போமா? சின்ன ஜெபத்தோடு நம்ம டீ பிரேக் போவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர்கிட்ட இந்த விண்ணரசுக்காக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நுழையணும்னா இன்பமோ துன்பமோ எதுவுமே சமநிலையில் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போம். கண்டிப்பாக கேட்போம். ஆண்டவர்கிட்ட நம்ம நிச்சயம் நம்ம வலுவிட்டுவார் ஆண்டவர். கையில் வைத்து ஜெபிப்போமா? சின்ன ஜெபத்தோடு நம்ம டீ பிரேக் போகலாம். அடுத்து வரலாம், திருப்பலிக்கு வரலாம். எல்லாம் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிற ராஜாவே. எஸ்அப்பா, ஆகஸ்ட் மாதம் பரலோகத்துக்கு நாங்கள் செல்லக்கூடிய, இறை ஆட்சிக்கு நாங்கள் செல்ல, விண்ணரசை நோக்கி நாங்கள் பயணிக்க, அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய சிலுவைகள், பாரங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், நோய்கள், மன உளைச்சல்கள், மன காயங்கள், உடலில் இருக்கிற பாரங்கள், உடலில் இருக்கிற நோய்கள், கைகால் வலி, முட்டு வலி, இன்னும் சுகர் நோயினால், பிரஷர் நோயினால், இன்னும் பல்வேறு உடலிலே ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பாரங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற கவலைகள், குடும்பத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு இல்லாத தன்மை, குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார சிக்கல், கடன் பாரங்கள் நெருக்கிறது, கடன் பாரங்கள், கடன் சுமைகள் எப்பொழுது தீரும்? எப்பொழுது என்னுடைய கணவருடைய குடிப்பழக்கம் எப்பொழுது மாறும்? எப்பொழுது என்னுடைய மனைவியுடைய இந்த பிரச்சனை, என் மனைவியுடைய இந்த கோபம் எப்பொழுது மாறும் என்று இன்னைக்கு அநேக குடும்பத்தார் அமைதிக்காக, சமாதானத்திற்காக இந்த தியான இல்லத்தில் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த முதல் சனிக்கிழமையில ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும்
விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படி தொடர்கள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆபிரகாமை பார்த்து நீங்க சொன்னீங்க, ஆண்டவரே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னீங்களா ஆண்டவரே, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னீங்களே. கையில உயர்த்துங்க, எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கை வலிக்குதுன்னு சொல்லி கையை பார்க்காதீங்க, கையை உயர்த்துங்க. மோய்சன் கையில வைத்து ஜெபித்தார், தானியேல் கையில வைத்து ஜெபித்தார், மோய்சன் கையில வைத்து ஜெபித்தார். கையில உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்ல, எல்லாம் உங்களோட பாதத்துல ஒப்பு கொடுக்குறேன், கையில வைத்து நீதான் ஐயா எனக்கு எல்லாம் சரணாகதியா ஒப்பு கொடுங்க. எல்லாம் உங்க குடும்பத்தை, தொழில, பிள்ளைகளை, பாரங்களை, சுமைகளை, கவலைகளை, கண்ணீரை ஆண்டோட ஒப்பு கொடுங்க. நிச்சயம் இந்த நாள் ஒரு மீட்புக்குரிய நாளாக, ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக, உடல் நோய்கள், மன நோய்களை ஆண்டவர் குணப்படுத்துறார். இந்த வேளையிலே ஒப்பு கொடுங்க, கையில வைத்து ஒப்பு கொடுங்க. இயேசுவே என்னை சுகப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை இயேசுவே உங்களால கூடும் ஆண்டவரே. உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு ஒப்பு கொடுங்க. எல்லாம் இயேசுவே விண்ணகத்தை நோக்கி நான் பயணிக்க வலுவூட்டும் ஆண்டவரே, என்னை வலுவூட்டும் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று பவுல் சொல்வது போல என்னை வலுவூட்டும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தால என்னை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆவியின் அபிஷேகத்தால வல்லமையால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உடலில சோர்ந்து போயிருக்கிறேன், கவலைப்பட்டு கிடக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன். இயேசுவே ஒப்பு கொடுங்க. எல்லாம் இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இறங்கும். இயேசுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. இயேசுவால முடியாத ஒண்ணு இல்ல, இவரால் அன்றி வேற எவராலும் மீட்பு இல்லை. இயேசு ஒருவரால் மட்டுமே நமக்கு மீட்பு, இயேசு ஒருவராலே நமக்கு வாழ்வு. ஒப்பு கொடுங்க. இயேசுவின் கரத்துல வல்லமையும் துதியும் கனமும் ஆண்டவருக்கேன்னு, மகிமை ஆண்டவருக்கே, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே எல்லாம். வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இந்த உலகம் நிலையற்றது, விண்ணகமே நமக்கு வாழ்வு, நிலையான வாழ்வு பெற இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷ்ட மரியாயே சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.